ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புது கேம் ப்ளே வீடியோ போட போகிறோம். போன டைம் நான் மைன்கிராஃப்ட் பார்ட் 1 போட்டிருப்பேன். அந்த வேர்ல்டு வந்து டெலீட் ஆகிடுச்சு. அதனால இப்போ இது விளாட்ருக்கோம். லெட்ஸ் கெட் இதோட கேம் ப்ளே வீடியோ. இப்போ மரத்தை எடுத்துக்கிட்டோம். என்ன கொஞ்சம் மரம் எடுத்துக்கிறேன். ஒரு மரம் இருந்தாவே போதும். கிராஃப்டிங் டேபிள்ஸ் வேணும். கொஞ்சம் மரம் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கிறேன். செஞ்சிட்ருக்கேன். ஓகே, இது எப்படி செய்யணும்? ஓகே, டேபிள் செஞ்சுட்டேன். இப்போ ஃபுட் எடுத்துக்கிட்டு கீழே வந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு அதில் ஸ்டிக்ஸு செஞ்சுக்கலாம். இப்போ பிக்காக்ஸு ஸ்வாடு செஞ்சுக்கலாம். சரி, ஓகே, ஆக்ஸ்க்கு 2 வுட்டு ஓகே எடுத்துக்கிட்டேன். ஸ்டிக்ஸு செய்யணும். இப்போ கொஞ்சம் ஸ்டிக்ஸு செஞ்சுட்டான். ஸ்வாடு ரெடி. இப்போ வந்து ஆடு அடித்து உள்ளே எடுக்கணும். இப்போ உள்ளே எடுத்துட்டோம். பாசிட்டிவ் ஓகே. இந்த இடத்துல கொஞ்சம் ஹேங் ஆகும், அது கண்டுக்காது. ஓகே, இப்போ நம்ம ஆடு தேடி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடு இருக்கா? ஆடு இல்லை. ஓகே, கோழி இருக்குது, அப்புறமா எடுத்துக்கலாம். வேணாம், எப்படியோ அவுட் ஆகணும். இங்கே ஸ்பான் ஆகும், அப்புறமா எடுத்துக்கலாம் கூட. ஆடை தேடி போயிட்டுருக்கோம். ஆடை எங்கேயுமே இல்லை. கொஞ்சம் சைடில் இருக்கு. பக்கத்தில் நிறைய அழகாக இருக்குது. இப்போ ஆடை கிடச்சிருச்சு. அந்த இடத்த மட்டும் பாருங்கள், கரெக்டாக லிவ்வில் எயிட்ஷிப்பில் இருக்குது. ஒரு உள்ளே எடுத்தாச்சு. வாட்டரில் நியூ ரெசிபி அன்லாக் காமிக்குது. ஓகே, கோழி இருக்குது. கோழி அப்புறமா கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டுருக்க 2வது ஆடு அடித்தாச்சு. 3 இதுக்குள்ளே ஓகே ஒன்று கிடச்சிச்சு. இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே சுகர் கேன்லாம் இருக்குது. இங்கே பெரிய மவுண்டன் இருக்குது. இப்போதைக்கு பெட் ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கிறேன். சைடில் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்புறமா நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஏதாவது இப்போதைக்கு இது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஹேங் ஆகிடுச்சுல. இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு அந்த இடத்துல கோல் அயன் அப்படி ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறேன். ஆனால் இந்த மிஷினில் ரொம்ப ஸ்பீடாகவே ஜாம்பிஸ்லாம் ஸ்பான் ஆகுது. இங்கே நிறைய ட்ரீஸ் இருக்குது. இது கீழே போய் தான் போகணும். இது ரோஸ் சைடில் டெசர்ட்டு. ஆமாம், ஸ்னோ வில்லேஜ் கலந்து இருக்குது. பம்கின்ஸ் இருக்குது, கவு இருக்குது. இப்போ நான் மேலே போய்ட்டு ஸ்டோன் இருக்குது, ஸ்டோன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு பிளாக் தேவைப்படுது. வுட் எடுத்துக்கலாம். வந்துட்டோம். பிக்காக்ஸ் வச்சு நோண்டிக்கலாம். வுட் நியூ ரெசிபி அன்லாக்டு வியூ இன் கிராஃப்டிங் டேபிள் போயிட்டுருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்னோ இருக்கும். இது ஆக்சுவலி வந்து ட்ரெய்லர் வீடியோ. நான் இன்னும் ஒரிஜினல் அப்லோட் பண்ணல, அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ஓகே, சரி, அந்த கோல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. சரியா, அங்கே லாவா ஊற்றிக்கிட்டு இருக்கு. லைட்டாக கோல் தெரியும். கோழி சிக்கன் இருக்குது. நிறைய லாவாஸ் இருக்கு. இந்த லாவா இருக்குன்னா முதல்ல ஸ்டார்டிங் எங்கேருந்து வருது அந்த இடத்துல ஒரு பிளாக் வச்சா போதும். இந்த லாவா நின்று ஒரு இடத்துல. இப்போ மேலே போகணும். செட்டிங்ஸ் போய்ட்டு இருங்க. நான் அந்த கீப் இன்வென்ட்ரி இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அது இல்லைன்னா சில டைம் நம்ம அவுட் ஆகுனா அந்த இது கூட போயிடும். கீப் இன்வென்ட்ரி இது ஆக்சுவலி இந்த வெர்ஷனில் மட்டும் தான் இருக்கும். ஒரிஜினல் மைன்கிராஃப்டில் தான் இருக்கும். ஓகே, கீப் இன்வென்ட்ரி ஆனில் தான் இருக்குது. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம மேலே போய்க்கலாம். மேலே தெரிஞ்சு ஜாம்பிஸ் ஏதாவது இருக்கும். அவுட் ஆகிட்டோம். அவுட் ஆகலை. இப்போதைக்கு நம்ம அந்த சைடு போகணும். இப்போ அந்த சைடு போனால் ஏதாவது பிளாக் எடுத்து அந்த நடுவில் ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல லாவா வந்திருக்கும், உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல வச்சா போதும். அந்த சைடு போகலாம். இப்படி கீழே இறங்கி போட கொஞ்சம் லேட் ஆகும். இதில் அந்த சைடு வழி இல்லை.
இப்போதைக்கு நான் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேருங்க. இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு அதில் ஒரு டேட் இருக்குது. இந்த ஒரு டேட் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு டேட்டு ஸ்டார்டிங் ஒரு இடம் இந்த இடத்துல வச்சா போதும். இந்த லாவை ஒழுகிறது நிப்பாடிடும். இப்போ நான் உள்ளே போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ளே போகலாம். இருட்டாக இருக்குது. என்கிட்ட இப்போ டார்ச்சில் நான் போய் டார்ச் அங்கே கோல் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அதில் போய் டார்ச் செஞ்சுட்டு வரேன். கிராஃப்டிங்காகவே பெட்டும் செஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஷவல் கிராப்கேக்ஸ் ஸ்வாட். ஓகே, இப்போ பெட்டு செஞ்சுக்கிறேன். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப இருட்டாக இருக்கும், எதுவுமே தெரியாது. இப்போதைக்கு நான் வெளியே போய் டார்ச் எடுக்க முடியுதான்னு பார்த்துட்டு வரேன். இந்த லாவை என்ன போல் அங்கே ஒரு சிக்கன் கீழே கிடக்குது, பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, இப்போ போய் நான் எடுத்துகிட்டு வரேன். லைஃப் போகுது, கீழே போயிட்டுருக்கேன். ஒரு பிளாக்கு மேலே ஏறி கூட செய்யலாம். மேலே ஏறிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு போகணும். இப்போ என்கிட்ட 3 ஸ்டோன்ஸ் இருக்குது. அதை வச்சு போகலாம் முடியாது. அந்த சைடில் கொஞ்சம் ஸ்டோன் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டுருக்கேன். எடுத்துக்கார போகலாம். கிரேவல் பிளாக் எப்பயும் போல வந்துடுச்சு. போன டைப்பை நான் கிரேவல் பிளாக்கை வந்து மேலே இருந்து உள்ளன்னு சொல்லி எழுப்பேன். இப்போதைக்கு மேலே போகலான்னு நினைக்கிறேன். இது போதும். இப்போ நீங்கள் ஸ்பீடாக பண்ண கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் தான். காணும் சைடில் இருக்க கோல். இப்போதைக்கு நான் இந்த இடத்துல நோன்னா உள்ளே இருக்கும் கோல். ஏன்னா ஒரு இடத்துல இருந்தாவே மீதி எல்லா இடத்துலையுமே கோல் இருக்கும். கோல் ரேர் கிடையாது. சாதம் ஒரிஜினல் மைன்கிராஃப்டில் அயன் தான் இப்போ ரேராக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபோனில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணால் அது எல்லாமே அயன் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். டக்குன்னு வில்லேஜும் கிடைக்கும். இது மாதிரி ஒரிஜினல் வெர்ஷனில் தான் கொஞ்சம் அயனும் டைமண்டும் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ப்ளஸ் நெதரைட்டும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இப்போ இதை வச்சு டார்ச் செய்யலான்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் வீடியோ அப்புறமா சீக்கிரமாக ஒரிஜினல் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட், நான் அப்போவே சொன்னேன். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன், அதுக்குள்ளே எல்லோரும் ஸ்பான் ஆகிட்டாங்க. சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மிஸ்டேக்கில் சொன்னால ஒரே இடத்துல எல்லாம் ஸ்பான் ஆகிட்டானுங்க. ஆக்சுவலி இப்படி தான். யார் அது அம்புறவன்? ஓ மை காட், ரெஸ்பாண்ட். சரி, அடுத்த டைம் பார்க்கலாம். பை பை, see you later.